அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 4 கிரகங்கள் சேர்க்கை, அதாவது 4 கிரகங்கள் இணைந்து மகர மனையில, அதாவது கால சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரத்தில் இணைகிறது இந்த ஜனவரி மாதத்தில். அப்போ இந்த 4 கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய பலன்கள், மாற்றங்கள், திருப்பங்கள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, 4 கிரகங்கள் சேர்க்கை, அதாவது கால சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரத்தில், அதாவது உங்கள் தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இணைவு. ஸோ யாரெல்லாம் இணைகிறது அப்படின்னா, வருகின்ற ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிர பகவான் 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில், சூரிய பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தனஸ்தானத்தில் இணைகிறது. செவ்வாய் பகவான், அதாவது உங்கள் தனுசுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். எப்போ? ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. அதே போல புதன் பகவான், ராசிக்கு 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதியான புதன் பகவான் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தனஸ்தானத்தில். அப்போது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய யோகத்தையும் மாற்றத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல இணைவு. 9 5ஆம் அதிபதிகள், 5 9 கடவுளினுடைய சொந்தக்காரர், அதாவது கடவுளினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவன், யோகத்தை தரக்கூடிய 2 கிரகங்கள் இணைவு. செவ்வாய் 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி இணைவு வருவது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் 2ஆம் இடத்தில் பாக்யாதிபதி, லாபாதிபதி இணையும் போது பொருளாதார மேன்மையை தரும், நிச்சயமாக தரும். 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, அதாவது 2ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இணையும் போது நிச்சயமாக தனத்தை கொடுக்குங்கிறத விதியின் அடிப்படையில் பொருளாதார மேன்மையை தரும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. இந்த காலகட்டத்தில் 4 காசு அதிகமாக, போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது அதிகமான ஒரு தனவரவை தரும். எதில்? உங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது நான் வேலைக்கு போகிறேன்னா கூட ஏதாவது 2 காசு அதிகமாக வரும். எப்படி வரும்? அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று செய்யணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதன் மூலமாக தன வருவாய் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். பாக்யாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தகப்பனால நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். சூரியன் 2ல் இருக்கார், செவ்வாயும் சேர்ந்திருக்கு. 2 அதிகார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் இணையும் பொழுது நிச்சயமாக சூரியனை போல பேசக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும். சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், நேர்கோடு, அதே மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால வேகத்தோட அந்த அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம், என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துடலாம் ஒரு கை அப்படிங்கிற கூடிய தன்மை. அப்போ நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். அப்போ குடும்ப ரீதியில், குடும்ப உறவு சார்ந்த விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. லாபஸ்தானத்தையும் பார்க்குறது, முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போது இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுகிறது. இந்த செவ்வாய் சுக்கிரன் அங்கே இணைந்தாலே நிலம், இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த காலகட்டம் ஒரு இடம் வாங்கணும், நிலம் வாங்கணுங்கிற எண்ண ஓட்டங்களையாவது கொடுத்தே தீரும். ஸோ அதை பற்றியான சிந்தனைகள்,
அதை செயல்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு வீடு வாங்கலாமா சார், இடம் வாங்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக வாங்கி கொள்ளலாம். ஒரு வாகனம் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது பழசு ஒரு பழைய வாகனத்தை வாங்கி நல்லா ஒரு ஓட்டி பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ஏன்னா சனி நாளில் இருக்கான், அப்போ பழையது, அப்போ பழைய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதே சமயத்தில் அந்த செவ்வாய் என்கிறது 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய். அப்போ 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இணையும் போது ஒரு பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அம்சங்கள் என்பது சிறப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறும். குழந்தை பாக்கியம், அதாவது குழந்தையினால் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தது, ஏதோ ஒரு வகையில் குழந்தை என் பேச்சு கேட்கல, குழந்தைகளால் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கு, குழந்தை பிறப்பில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கு, அதெல்லாமே கடவுளினுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய இஷ்ட வேண்டுதல்னால கண்டிப்பாக அது தீரப்போகிறது. நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள். ஏன்னா 9 11 சேர்ந்துருக்கு. 11 அப்படின்னாலே அங்கே இன்பம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அது எங்கே? குடும்பஸ்தானத்தில் இருக்கு. குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது இந்த காலகட்டம். சார், வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகங்களை கொடுக்குமா? ஏன்னா 9 சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள். 3ஆம் இடத்துல ராகு இருக்கு. 9ஆம் அதிபதி தனம். தனத்தை ஈட்டுவதற்காக, குடும்பத்துக்காக. அப்போ என்ன ஆகும்? வெளி ஊர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய, வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் என்பது உண்டு. எதுக்காக? பொருளாதார அபிவிருத்திக்காக. அப்போது வெளிநாட்டுக்கு நம்ம வேலைக்கு போகலாமா சார்? இந்த காலகட்டத்தில் நான் விசா அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன், அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எந்த செய்திகளாக இருந்தாலும் நல்ல செய்திகளை கொடுக்கும். அல்லது இங்கே வேலை செஞ்சாலும் வெளிநாட்டு கம்பெனி, எம்என்சி கம்பெனியோட ஒரு ரிலேஷன் இல்லாமல் இருக்காது. அப்போ வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் செல்லக்கூடிய அந்த சிறப்புமிக்க ஒரு காலகட்டமாக தனுசுக்கு நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. ஒரு நல்ல நிகழ்வாக, அதாவது சுக்கிரனுங்கிறது கலைத்துறை, நிறைய பேர் கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய தன்மை இருக்கு. கலைத்துறையின் மீது ஒரு ஆர்வம்ங்கிறது உண்டு. ஒரு பாட்டு சம்பந்தம், ஏன்னா புதன் அங்கே இருக்கார். அப்போ ஒரு பாட்டு, சுக்கிரனும் புதனும் இணைவு, சுக்கிரன் புதன் இணைந்தாலே அந்த இடத்துல ஒரு பாட்டு, கலை சார்ந்த விஷயத்தில் நாட்டம் கொடுத்துரும். அப்போ கலைத்துறையில் என்ட்ரி ஆவது, அழகு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறது, மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பது, இதெல்லாம் ஏதாவது ஒரு கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சூரியன் புதன் இணைகிறது பாருங்க, 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைகிறது. அப்போ இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, 9 10 11ஆம் அதிபதிகள், 9 10 இணைஞ்சாலே தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது குறைந்தளவாவது செயல்படுத்தும். அப்போ பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியில் உண்டு. அப்போ வேலை இல்லாத இந்த தனுசு ராசி என்பர்கள் நிச்சயமாக வேலை கொடுத்தே தீரும். ஏன்னா 4 கிரகங்கள் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ குடும்பத்துக்கு பொருளாதாரம் கொடுத்தே தீரணும். அப்போ பொருளாதாரம் கொடுத்தே தீரணும்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம், அதில் இருக்கக்கூடிய இன்டைரக்ட். அப்போ 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ வேலை உண்டு, மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு. அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய ஒரு சிறிய அளவு தொகையாவது ஆன்மீக காரியங்கள் அல்லது சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நற்பலனை செய்யணுங்கிற எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படும் இந்த காலகட்டம். அப்போ சமூக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதற்கு தகுந்த மாதிரி குருவும் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மதிப்பு மரியாதை உயரும்.
மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு. அடுத்து செவ்வாய் சூரியன் அங்கே இருக்கும்போது அதிகாரம் கிடைச்சிரும். அரசு சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தலைமை பண்பு இதெல்லாம் கொடுத்துரும். ஸோ இதுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த 4 கிரகங்கள் சேர்க்கையால் தனுசுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது கோடிக்கணக்கான பேர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு. ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் தசாபுத்தியும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் ஏற்றம் இறக்கம் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, கிரகங்கள் வலிமையாக இருக்கா, ஆட்சி பலம், உச்ச பலம், வர்க்கோத்தம பலம், திக்பலம் நீச்சமாக இருக்கா, பாவகிரகத்தோடு சேர்ந்துருக்கா, சுபகிரகத்தோடு சேர்ந்துருக்கா, எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறது, அதற்குண்டான கொடுப்பினை நமக்குடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம அதை ஆரம்பிக்கலாம், இந்த வருடத்தில் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற விதியமைப்பு இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.